அண்மை செய்தி. பேராசிரியர் பணியிடம் நீக்கம் தொடர்பான நீதிமன்றம் தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது. நிரந்தர இணை பேராசிரியர் உதவி பேராசிரியர்களை நியமிக்க முடியவில்லை என்றால் அரசு சட்ட கல்லூரிகளை மூடிவிடலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் காட்டமாக தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் தலைமை செய்தியாளர் சிவா. வணக்கம் சிவா, விவரங்கள் என்ன? அரசு சட்டக் கல்லூரிகளில் நிரந்தர இணை பேராசிரியர்கள் உதவி பேராசிரியர்களை நியமிக்க முடியாவிட்டால் கல்லூரிகளை மூடிவிடலாம் என்று தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு கண்டனம் தெரிவித்திருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் காலி பணியிடங்களை நிரப்புவது தொடர்பாக அக்டோபர் 15ஆம் தேதி சட்டத்துறை செயலாளர் நேரில் ஆஜராக வேண்டும் என்ற ஒரு உத்தரவும் நீதிமன்றம் மூலமாக பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்துல அரசு சட்டக் கல்லூரிகளில் காலியாக இருக்கக்கூடிய இணை பேராசிரியர் பணிக்கு நேரடி நியமனங்கள் மேற்கொள்ள கோரி வசந்தகுமார் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கக்கூடிய நிலையில இதற்கு தமிழக அரசின் சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் பதிலளிக்கும் போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய 15 அரசு சட்டக் கல்லூரிகளில் அனுமதிக்கப்பட்ட 20 இணை பேராசிரியர் பணியிடங்கள்ல 19 பணியிடங்கள் காலியாக இருக்கிறது என்று தமிழக அரசு சார்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. 206 உதவி பேராசிரியர் பணியிடங்கள்ல 70 பணியிடங்கள் காலியாக இருக்கிறது என்று சட்டக்கல்வி இயக்குநரகம் பதில் மனு தாக்கல் செய்திருந்தது. சட்டக் கல்லூரிகளில் அதிக காலி பணியிடங்கள் இருப்பது துரதிருஷ்டவசமானது என்று நீதிபதி தன்னுடைய அதிருப்தியை தெரிவித்தது மட்டுமல்லாமல் தகுதியான ஆசிரியர்கள் நியமிக்காமல் கௌரவ விரிவுரையாளர்கள் மூலமாக பாடம் நடத்துவது மாணவர்களுடைய எதிர்காலத்தை பாழாக்கிவிடும் என்று தன்னுடைய கருத்தினை தெரிவித்தது மட்டுமல்லாமல் இது போன்ற காலி பணியிடங்கள் இருக்கக்கூடிய கல்லூரிகளை மூடிவிடலாமா என்ற ஒரு கேள்வியையும் முன்வைத்திருக்கிறார். தொடர்ந்து இது தொடர்பாக சட்டத்துறை செயலாளர் நேரில் ஆஜராகி பதிலளிக்க வேண்டும் என்று தெரிவித்து இந்த வழக்கினுடைய விசாரணையை அக்டோபர் 15ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கின்றார். சாரா, விவரங்களுக்கு நன்றி சிவா.